ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சரை கத்தியால குத்துறான்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்களா அந்த டீச்சர்? இல்ல டாக்டர், பசங்க விஷயத்துல அவ ரொம்ப கனிவா நடந்துப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுங்கிறதுக்காக அவ வீட்லயே ஃப்ரீயா டியூஷன்லாம் எடுக்கிறா. ஆனா இந்த சம்பவம் தான் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஓ, எந்த ஸ்கூல்னு சொன்னீங்க? எம்ஜிஆர் மேல்நிலைப்பள்ளி, ஆழ்வார்பேட்டை. அந்த பையன் எத்தனாவது படிச்சிட்டு இருக்கான்? கத்தியால குத்துன பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஓஹோ, அவன் வீடு எங்க? அவன் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல சார். இவங்க எங்க ஸ்டே பண்றாங்க? இவ என்னோட தான் இருக்கா. ஓ, அவங்க எத்தனாவது கிளாஸ்க்கு பாடம் எடுக்கிறாங்க? 9th ஸ்டாண்டர்டுக்கு. அவங்க பசங்களும் இதே ஸ்கூல் தானா? ஆமா, இதே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. ஓஹோ, அந்த டீச்சருக்கும் இந்த பையனுக்கும் ஏற்கனவே ஏதாவது தகராறு நடந்திருக்கா? அது தெரியல சார். அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். என்ன மேடம் பண்ண முடியும்? ஆமா சார், டீச்சரை நினைச்சாதான் ரொம்ப பாவம். நீங்க அந்த டீச்சரோட ஒர்க் பண்றீங்களா? ஆமா சார். உங்க பேரு? ஜீவானந்தம். இந்த இன்சிடென்ட் நடந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? 10-10:30 இருக்கும் சார். ஓ, 1 hour மேல ஆச்சா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது பண்ணீங்களா? இருந்த பதட்டத்துல எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். பிளட் லாஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க இமிடியேட்டா பிளட் பேங்க் போன் பண்ணுங்க. அப்படியே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். யா ரதி, இந்த சம்பவம் நடந்து 1 hourக்கு மேல ஆகுது. இந்த பேஷண்ட காப்பாத்த முடியாம போச்சுன்னா அது சாந்தி நிலையத்துக்கு கெட்ட பேராயிரும். உயிரை காப்பாத்த வேண்டியது நம்ம ப்ரொஃபஷன். அப்படி காப்பாத்திட்டோம்னா அதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்கும் திருப்திக்கும் இணையே இல்ல. இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டலோட பேரையும் புகழையும் பாத்துட்டு இருக்க முடியாது ஆகாஷ். இது ரொம்ப சேலஞ்சிங்கான கேஸ். சேலஞ்ச ஃபேஸ் பண்றது தானே சேலஞ்சிங்கா இருக்கும். Will make the impossible possible. இங்க தானே இருந்தது. ச்சே, அத எங்க வச்சு தொலைச்சேன்னே மறந்துட்டேன். இங்கதான் இருக்கியா? லேட்டா வருவேன்னு எதிர்பார்த்தேன். இவ்வளவு சீக்கிரமா வந்து என்னோட எதிர்பார்ப்ப பொய்யாக்கிட்ட. காலையில ஹாஸ்பிட்டலுக்கு லேட்டா வந்த. அதுக்கு காரணம் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொன்ன. ஓகே, இன்னைக்கு சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்திருக்கிற. அதுக்கு என்ன காரணம் சொல்ல போற? அப்பா, பயங்கர ஹெட்டேக், தலை வலியா? வலி, பெயின், அது காமன், எல்லாருக்கும் வர்றதுதான். ஆமா, ஹாஸ்பிட்டல் இருந்து ஏதோ டாக்டர்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்றான்னு போனீங்க. மீட்டிங் எப்படி நடந்தது? ஐயோ, அத பத்தி கேட்காத. அதனாலதான் தலைவலியே. ஓ, எங்க வச்சேன்? ரொம்ப நேரமா எதையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. தெரியுதுல்ல. அப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்க. ஏதோ பேசிட்டு இருக்கேன். நான் தேடுறது எப்படி மெஜிஷியன் மாதிரி கண்டுபிடிச்ச? ஆமா, இது எப்படி ஓம் பெட்டிக்குள்ள வந்தது? காலையிலேயே எடுத்து வச்சிட்டியா? டை கழுத்துல இருக்கணும், பெட்டிக்குள்ள இல்ல. கழுத்துல எடுத்து கட்ட வேண்டியதானே? சொல்லு. How is this? நல்லா இருக்குல்ல? பிரேம் அடிக்கடி இத கட்டுவான். அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்கிட்ட தான் கேட்டேன் எங்க வாங்கினேன்னு. அதே ஷாப்ல உனக்கு ஒண்ணு வாங்கிட்டேன். ஏன் உனக்கு இது பிடிக்கலையா? இல்ல, உனக்கு சந்தேகம். நீ சந்தேகப்பட்டிருக்க. பிரேம் இங்க வந்திருப்பான், டைய கட்டி வச்சு மறந்துட்டு போயிருப்பான்னு நினைச்சிருக்க. அதனாலதான் நீ பெட்டியில எடுத்து வச்சுட்டு போயிருக்க. இல்லன்னு சொல்லி சமாளிக்காத. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. தெரியும்னு சொல்லக்கூடாது, பொங்கி வழியுதுன்னு சொல்லணும். இந்தா பில், டை வாங்கின பில். இப்பவாவது உன் சந்தேகம் போயிடுச்சா? ஏய், என்ன பேச விடாம நீயே பேசிட்டு இருக்கிற. எனக்கு சந்தேகம்லாம் இல்ல. காலையில ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கிற அவசரத்துல. நோ நோ நோ, நீ சந்தேகப்பட்டிருக்க. அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. ஓகே, இத பத்தி நான் பேச விரும்பல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போணும். இப்ப எங்க போற?
மறுபடியும் சந்தேகமா? நான் போறது ஷாப்பிங், மீட்டிங் இல்ல. ஏய், முன்னாலே சொல்லியிருந்தா டிரைவரை நான் வீட்டுக்கு அனுப்பியிருக்க மாட்டேன்ல. ஒரே செகண்ட் அவனுக்கு கால் பண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே போய்க்கிறேன். டிரைவர் வேண்டானா அப்போ பிரேம பார்க்கத்தானே போற? என்ன பண்ணிட்டு இருக்க? அது சாங்ஸ் கேட்காம அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்ததா, அதான். நீ நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பிய அப்படின்னு சாங்ஸ் தானே கேட்கணும். சரி, இந்த சிடி பவுச்ச அப்படியே எடுத்துட்டு போய் நல்ல சாங்ஸ் கேளு. அப்போ அது உன் பைத்தியம் தெளியட்டும். நான் ஷாப்பிங் போகணும். பாத்து போ.